Hello, hi, welcome back. Yeah, I know it's been a very long time video போட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சீக்கிரம் வீடியோ போடுங்கன்னு. I am very sorry for taking this much long time, but here I am again. So this is the next video of our Python series. So இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். Very important concept once again. Without further delay, let's get started. Loops அப்படின்னா என்ன? ஜென்ரலா லூப் அப்படின்னா ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருந்தா அது பேரு லூப்னு சொல்லுவோம். சில மூவிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம், லூப்பிங் சீன்ஸ் எல்லாம் வரும், திரும்ப திரும்ப ஒரே விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். ப்ரோக்ராமிங்ல இந்த லூப் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்ககிட்ட ஒரு பிரிண்ட் பண்ண சொல்றேன், 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்க பைத்தன்ல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள் பிரிண்ட் 1 அப்படின்னு போடுவோம். அடுத்த லைன்ல போயிட்டு திரும்ப பிரிண்ட் ஆஃப் 2 இந்த மாதிரி கொடுப்போம். சோ இது என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் என்ற ஸ்டேட்மெண்ட் அகைன் அண்ட் அகைன் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. லெட்ஸ் சே 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, பிரிண்ட் 3 அப்படின்னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் 10 டைம்ஸ் கொடுப்பீங்க. சோ இது என்ன ஆகுது? ஒரே லைன் ஆஃப் கோட் திரும்ப திரும்ப வருது, which is waste. இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னும் போதுதான் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள வருது. சோ ஒரு விஷயத்தை தான் பண்ண போறோம், திரும்ப திரும்ப பண்ண போறோம்னா அதை எப்படி எஃபிஷியன்டா பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த லூப் அப்படின்றதுல நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. 1 ஃபார் லூப் அண்ட் 2 இஸ் வைல் லூப். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ உங்ககிட்ட ஒரு பிரிண்ட் பண்ண சொல்றேன், 0ல இருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம பிரிண்ட் ஆஃப் 0, பிரிண்ட் ஆஃப் 1, பிரிண்ட் ஆஃப் 2னு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கொடுப்போமா? அது இல்லாம எஃபிஷியன்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது லூப்பிங் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் லூப் அதுக்கான சின்டாக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபார் இதுதான் கீவேர்ட், followed by a variable I. இது என்ன நேம் என்ன கொடுத்துக்கலாம், நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு I கொடுக்கிறேன். அப்புறம் in இதுவும் ஒரு கீவேர்ட். ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகணும், இங்க நம்ம 10 கொடுத்துக்கலாம், followed by colon. இதுக்கு கீழே கொடுக்கிறது தான் நமக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறோமோ அது. சோ print of I அப்படின்னு கொடுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ரன் பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா print ஸ்டேட்மெண்ட்ல 0, 1, 2, 3, 4 until 9 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது என்ன நடக்குதுன்னா இங்க நம்ம ஒரு ரேஞ்ச் கொடுத்திருக்கோம் இல்லையா, இந்த ரேஞ்ச் என்ன இருக்கோ அத்தனை டைம் இந்த லூப்ன்றது திரும்ப திரும்ப நடக்கும். சோ திரும்ப திரும்ப நடக்கும் போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அத்தனை டைம் திரும்ப திரும்பவும் நமக்கு நடக்கும் போது ஒரு பிரிண்ட் லைன் தான் கொடுத்திருக்கோம், பட் அந்த ரேஞ்ச் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை டைம் அந்த பிரிண்ட்ன்றது ட்ரிகர் ஆகுது. சோ அத்தனை டைம் பிரிண்ட்ன்றது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இது 1 by 1 பார்ப்போம். For I இந்த வேரியபிள் I இனிஷியலா வந்து 0ல இருக்கும். In range, range அந்த ரேஞ்ச் தான் எத்தனை டைம் ரன் ஆகுதுன்றதை இண்டிகேட் பண்ண போகுது. 10 அப்படின்னு கொடுக்கறோம்னா 10க்கு ஒரு நம்பர் முன்னாடி வரைக்கும் ரன் ஆகும். எப்பவுமே ப்ரோக்ராமிங்ல 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், அதனால 10 டைம்ஸ் ரன் ஆகணும்னா ரேஞ்ச் 10 கொடுங்க. சோ தட் until 9 வரைக்கும் அது ரன் ஆகும். எப்பவுமே கொடுக்கிற நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் முன்னாடி வரைக்கும் ரன் ஆகும். சோ 0ல இருந்து 9 வரைக்கும் ரன் ஆக போகுது, பட் 10 டைம்ஸ் ரன் ஆகும். சோ இங்க பிரிண்ட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4 until 9 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சோ இது எப்படி நமக்கு எஃபிஷியன்ட்டா மாறிடுச்சு இல்லையா? 10 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கிறது பதிலா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கிறோம், பட் இட் இஸ் ரன்னிங் 10 டைம்ஸ். சோ இந்த ரேஞ்ச் நம்மளோட கையில இருக்கு, இந்த ரேஞ்ச் பொறுத்து ரன் ஆகும். இதுதான் ஃபார் லூப். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்ப்போம். பைத்தன் பொறுத்த வரைக்கும் இண்டென்டேஷன் ரொம்ப முக்கியம். தட் இஸ் த ஸ்பேசஸ். சோ இந்த ஃபார்ல இங்க நான் கோலன் கொடுத்துட்டு இங்க 4 ஸ்பேசஸ் கொடுத்திருக்கேன் இல்லையா? இந்த 4 ஸ்பேசஸ் கொடுத்துட்டு தான் கீழே என்ன கொடுக்குறோமோ அதை அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுக்கணும். சோ இங்க இன்னொரு வேற எதனா கூட நீங்க ஜஸ்ட் இன்னொரு பிரிண்ட் கூட ஆட் பண்ணலாம். நமக்கு லூப்ல என்ன ரன் ஆகணுமோ அதை இந்த பிளாக்ல நம்ம கொடுப்போம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த பிளாக் தான் நமக்கு ஃபார் லூப்கான பிளாக். இப்போ 0ல இருந்து 9 வரைக்கும் எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பார்த்தோம். லெட்ஸ் சே ஒரு லிஸ்ட் இருக்கு நம்ம கிட்ட, ஃப்ரூட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட். இந்த லிஸ்ட்குள்ள நான் ஜஸ்ட் ஃபியூ ஃப்ரூட்ஸோட நேம் கொடுக்குறேன். ஆப்பிள், ஆரஞ்சு அண்ட் பனானா. சரி, ஓகேவா? இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்டை நான் 1 by 1 என்னென்ன ஃப்ரூட் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணி காட்டணும். இதை ஃபார் லூப்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க நமக்கு ரேஞ்ச் தேவையில்ல, பட் இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற லிஸ்ட்குள்ள இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் 1 by 1 எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணலாம்னா ஃபார் I in இங்க ரேஞ்சுக்கு பதில்ல ஃப்ரூட்ஸ்ன்ற இந்த லிஸ்டையே கொடுத்துறேன். இப்ப என்ன ஆகும்னா இந்த ஃப்ரூட்ஸ்குள்ள இருக்க எலிமெண்ட்ஸ் 1 by 1 இந்த ஐக்கு அசைன் ஆகும். அண்ட் அந்த ஐல இருக்கிறத நம்ம என்ன வேணா பண்ணலாம். இங்க நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். சோ பிரிண்ட் ஆஃப்
ஐ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரூட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்பிள் அப்படின்றது ஐக்கு அசைன் ஆகும். ஐல அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டைம் இது முடிச்சுட்டு திரும்ப மேல போகும்போது ஐல செகண்ட் ஐட்டம் ஆரஞ்சுன்றது அசைன் ஆகும். நெக்ஸ்ட் ஆரஞ்சு பிரிண்ட் ஆகும். திரும்ப தேர்ட் டைம் வரும்போது பனானான்றது உள்ள அசைன் ஆகும், பனானா பிரிண்ட் ஆகும். இதுக்கப்புறம் ஃப்ரூட்ல ஒண்ணுமே இல்லை, ஸோ இது எக்ஸிட் ஆயிட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்படிதான் லூப் பண்ணி நம்மளால ஒரு லிஸ்ட்ல இருக்கிறதையும் பிரிண்ட் பண்ண முடியும். அதை ரன் பண்ணி பார்க்கலாம். கீழே நான் கிளியர் கொடுத்துறேன். ரன் பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஒன் பை ஒன் அந்த லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட்ஸ் நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுது. இந்த ஒரு லூப் ரன் ஆகுது இல்லையா, இது பேரு தான் ஐட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். எத்தனை டைம் ஐட்ரேட் ஆகுது அப்படின்னு நமக்கு கேட்டாங்கன்னா, எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆகும்போது 3 டைம்ஸ் ஐட்ரேஷன்ஸ் நடக்கும், 3 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருவோம். இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஐ ஒரு ரேஞ்ச்குள்ள ரன் ஆகுது. 10 அப்படின்றத ரேஞ்ச். ஸோ எத்தனை ஐட்ரேஷன்ஸ் நடக்கும் அப்படின்னா 10 ஐட்ரேஷன்ஸ் நடக்கும். ஸோ ஐட்ரேஷன்ன்றது எத்தனை டைம் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் ஐட்ரேஷன். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இந்த ரேஞ்ச் கொடுக்கும் போது ஐ ஃபர்ஸ்ட் 0ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 0ன்னு பிரிண்ட் ஆயிட்டு திரும்ப லூப் ஆகும்போது ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அதாவது ஐ வந்து ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0ல இருந்து 1 அப்படின்னு மாறிட்டு ரேஞ்ச்குள்ள இருக்கா பார்க்கும். எஸ், 1ன்றது ரேஞ்ச்குள்ள இருக்கு. தென் இது பிரிண்ட் ஆகும். திரும்ப இன்னொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 2 மாறும். ஸோ 2 பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆயிட்டே இருக்கும் until it reaches the range. நெக்ஸ்ட் இஸ் while loop. ஸோ ஃபார் லூப்ல என்ன பார்த்தோம், நமக்கு ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சது. எத்தனை டைம் இந்த லூப் ரன் ஆகணும் அப்படின்றது நம்மளுக்கு பிக்சட் ஆல்ரெடி தெரியும். ஃபர்ஸ்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம், 10 டைம்ஸ் ரன் ஆகணும்னு சொன்னோம். செகண்ட் கேஸ்ல என்ன பார்த்தோம், ஃப்ரூட்ஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகணும். ஸோ நமக்கு எத்தனை பிக்சடா தெரியும். பட் சம்டைம்ஸ் நம்மளுக்கு எத்தனை டைம் ரன் ஆகணும் தெரியாது. பட் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னும் போது ஃபார் லூப் வேலைக்கு ஆகாது, while loop போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம்ஸ் டைரக்டா லூப் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லாம ஒரு வேரியபிள் 10 ரீச் ஆகிற வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் த டிஃபரன்ஸ், ஒரு கண்டிஷன். இந்த எக்ஸாம்பிள் வச்சு ஃபார் அண்ட் while loop பார்க்கலாம். ஒரு கார் ரேஸ் நடக்குது. அங்க என்ன இருக்கும், ஒரு சர்க்கியூட் இருக்குமா. சர்க்கியூட்ல 1 டைம் சுத்தி வந்தா 1 லேப்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் லூப்க்கு எப்படி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கார் இருக்கு, ஒரு டிரைவர் இருக்காரு. 10 டைம்ஸ் ஓட்டிட்டு வாங்க, 10 லேப்ஸ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு 10 லேப்ஸ்ன்றது பிக்சட். ஸோ 10 டைம்ஸ் அந்த சர்க்கியூட் சுத்தி வருவாரு, முடிஞ்சிடும். இது ஃபார் லூப். பட் while loopக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம்னா 10 டைம்ஸ் சுத்தி வாங்கன்னு சொல்லாம 10 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் அந்த கார்ல போட்டுறோம். ஓகேவா, ஒரு டைம் சுத்தி வரதுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் செலவாகுதுன்னு வச்சுப்போம். நம்ம என்ன சொல்றோம்னா டிரைவர் கிட்ட இந்த பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்றோம். சோ என்ன பண்ணுவாரு, அவர் ஒரு லேப் சுத்தும் போது 1 லிட்டர் பெட்ரோல் காலியாகும். டோட்டலா நம்மளுக்கு 10 லிட்டர்ஸ் இருக்கு. அப்பனா ஒவ்வொரு லேப் போகும்போதும் 1 லிட்டர்ஸ் குறைஞ்சிட்டே வரும். சோ 10 லேப்ஸ் முடியும் போது 10 லிட்டர்ஸும் முடிஞ்சிடும், கார் ஸ்டாப் ஆயிடும். சோ இங்க என்ன பண்றோம்னா ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். 10 டைம்ஸ் சொல்லாம பெட்ரோல் தீர்ற வரைக்கும் ஓட்டுங்க அப்படின்னு சொல்றோம். சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுதான் while loop. இதையே நம்ம அப்படியே ஒரு எக்ஸாம்பிளா வச்சு ரன் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோல்ன்ற வேரியபிள்ல நான் இனிஷியலா 10 ஸ்டோர் பண்றேன். while இதுதான் கீவேர்ட். இதுல என்ன கொடுக்குறேன், பெட்ரோல் கிரேட்டர் than 0வா இருக்க வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகணும். உள்ள என்ன பண்றோம்னா print of ஒரு ஃபார்மேட்டிங் கொடுத்துக்கலாம். fuel remaining அப்படின்னு போட்டுட்டு இதுல பெட்ரோல் எவ்வளவு ரிமைனிங் இருக்கோ அதை நம்ம காட்டுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு லேப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் குறையணுமா, அதுக்காக என்ன பண்றோம்னா பெட்ரோல் ஈக்குவல் டு பெட்ரோல் -1. இப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரும்போது ரிமைனிங் பெட்ரோல் எவ்வளவு இருக்கும், 10 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேப் போட்டுறாரு. முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் 1 லிட்டர் குறையணுமா, நம்ம இங்க குறைக்கிறோம், பெட்ரோல் -1. சோ பெட்ரோல்ல 9 இருக்கும். செகண்ட் டைம் வரும்போது என்ன ஆகும், ஃபியூல் ரிமைனிங்ல 9 அப்படின்னு வரும். ஒரு லேப் ரன் பண்ணுவாரு. முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் 1 லிட்டர் குறையுமா, திரும்ப பெட்ரோல் -1 8. சோ இந்த மாதிரி ரன் ஆகிக்கிட்டே வரும் until எப்போ பெட்ரோல் வந்து 2 லிட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போமே. இங்க வரும்போது 2 - 1 ரன் ஆயிடும். அதுக்கு அடுத்து வரும்போது பெட்ரோல்ல 1 தான் இருக்கும். அப்போ 1 - 1 0 ஆயிட்டு மேல போய் செக் பண்ணும். பெட்ரோல் கிரேட்டர் than 0வா இருந்தா தான் இதுக்குள்ள வரணும். சோ இப்போ 0 ஆயிடுச்சு. சோ தட் நமக்கு ஃபியூவல் இல்ல. இனிமே நம்ம கார் ரன் பண்ணக்கூடாது, இந்த லூப்பும் ரன் ஆகக்கூடாது. சோ 0 இஸ் கிரேட்டர் than 0ன்றது ஃபால்ஸ் ஆயிட்டு இந்த லூப்பை விட்டு வெளியில வந்துடும். இதை ரன் பண்ணி பார்ப்போம். கன்சோல் கிளியர் பண்ணிடுறேன்.
இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது fuel remaining 10 அப்படின்னு வந்திருக்கு. முடிச்சிட்டு 10 minus 1 9 ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது fuel remaining 9, திரும்ப 9 minus 1 8 ஆயிடும். அப்புறம் fuel remaining 8. இந்த மாதிரி until 1 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ 1 இருக்கும்போது என்ன இருக்கும், பெட்ரோல் ரிமைனிங் 1 பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 1 minus 1 பெட்ரோல் 0 ஆயிடும். இங்க போய் திரும்ப செக் பண்ணோம், பெட்ரோல் கிரேட்டர் தேன் 0வா அப்படின்னு பார்க்கும்போது கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இதை விட்டு வெளியில வந்துடும். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ until பெட்ரோல் இஸ் கிரேட்டர் தேன் 0 இந்த லூப் நமக்கு நடந்துட்டே இருக்கும். இதுதான் வைல் லூப். ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்க வித்தியாசம். சம்மரி என்னன்னா, ஃபார் லூப்ல நம்ம எத்தனை டைம் ரன் ஆகணும்ன்றது டிஃபைன்டா சொல்லிடுவோம், ரேஞ்ச் கொடுத்துருவோம், அந்த வரைக்கும் ரன் ஆகும். பட் வைல் லூப்ல ரேஞ்ச் கொடுக்காம ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ரன் ஆகும். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் கீவேர்ட் இருக்கு, பிரேக் அண்ட் கண்டினியூ. இந்த 2 கீவேர்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் லூப்பே எடுத்துக்கலாம். ஃபார் வந்து 0ல இருந்து 9 வரைக்கும் எனக்கு ரன் ஆகணும். பட் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனக்கு அந்த லூப்பிங் ஸ்டாப் ஆயிடணும், பிரேக் ஆயிட்டு வெளியில வந்துடணும். அப்படின்னா இந்த பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 10 இப்படி கொடுத்துட்டு பிரிண்ட் ஆஃப் ஐ. இப்ப என்ன ஆகும், 0ல இருந்து 9 வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். பட் நான் என்ன சொல்றேன், இங்க உள்ள ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இஃப் I equal to 5 அப்படின்னு ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்றேன். ஸோ ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணோம்னா ஐயோட வேல்யூ 5 பார்க்கும். 5 இருந்துச்சுன்னா இந்த லூப்பையே பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் திரும்ப லூப் நடக்காது. பட் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், 0 வரும், 0 is not equal to 5, ஸோ பிரேக் நடக்காது, பிரிண்ட் ஆஃப் 0 நடக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 1 வரும்போதும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது, பிரிண்ட் ஆகும் until I becomes 5. சோ எப்ப I 5 மாறுதோ 5 is equal to 5, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனா இந்த ஃபார் லூப்பை விட்டு பிரேக் ஆகி வெளியில வந்துரும், அதுக்கு அடுத்து லூப் ரன் ஆகாது. சோ எக்ஸாம்பிள் பார்ப்போம், கன்சோல் கிளியர் பண்ணிடலாம், ரன் பண்றோம். இங்க பார்த்தோம்னா 0 1 2 3 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நடக்கல. ஏன் அப்படின்னா 5 அப்படின்னு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அந்த லூப்பே பிரேக் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டும் பிரிண்ட் ஆகாது, லூப் அதுக்கப்புறம் நடக்கவும் நடக்காது. அதனாலதான் 4 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆயிருக்காது, பிகாஸ் இந்த ஃபார் லூப்பை விட்டு பிரேக் ஆயிட்டு வெளியில வந்துருச்சு. இதுல ஒரு சின்ன வேரியேஷன், கண்டினியூ அப்படின்ற நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்ப என்ன சொல்றேன், எனக்கு இந்த I is equal to 5 வரும்போது பிரேக் பண்ணாத, பட் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன், அந்த பர்டிகுலர் ரன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிரும். எக்ஸாம்பிள், I is equal to 5 அப்படின்னு எப்ப சாட்டிஸ்ஃபை ஆகுதோ இந்த கண்டினியூ பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த லூப் இந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன்ல இதை தாண்டி என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணாம நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஸோ கண்டினியூ கொடுக்கும் போது இந்த பிரிண்ட் நடக்காம மேல போயிட்டு I is equal to 6 மாறிட்டு அடுத்த டைம் உள்ள வரும்போது இந்த பிரிண்ட் நடக்கும். இதை ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். இதை ரன் பண்றேன். இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா 0 1 2 3 4 நடந்திருக்கு, 5 காணோம். ஏன் அப்படின்னா I is equal to 5 அப்படின்னு வரும்போது கண்டினியூ, இதுக்கு இந்த கண்டினியூ வந்த உடனே இதுக்கு அடுத்து இருக்க எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ணாம இந்த ஒரு லூப் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு மேல போயிட்டு I is equal to 6 மாதிரி உள்ள வரும்போது இது கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும், print of 6 நடக்கும், அண்ட் அதுக்கப்புறம் print until 9 வரைக்கும் நமக்கு ரன் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணுமோ அப்ப கண்டினியூ யூஸ் பண்ணுங்க, எப்போ இந்த டோட்டல் லூப்பையும் பிரேக் பண்ணுமோ அப்ப பிரேக் யூஸ் பண்ணுங்க. ஐ ஹோப் ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லயும் லூப்பிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் புரியும். நியூ வீடியோஸும் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன். யாருக்குன்னா இந்த வீடியோ வேணும்னா ஷேர் பண்ணுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஸோ தட் இட் கிவ்ஸ் மீ மோட்டிவேஷன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.